ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சிம்ம லக்னத்துக்கான பதிவு. சிம்ம லக்னத்தினுடைய பொதுவான விதி அமைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபார்முலாவை பார்க்கலாம். 12 பாவங்களும் லக்ன புள்ளியை வைத்து தான் தீர்மானிக்கப்படுகின்றன. அந்த வகையில் சிம்ம லக்னத்தினுடைய புள்ளி எதுவோ 9 பாதங்கள் இருக்குது ஒரு ராசிக்கும். அந்த 9 புள்ளியில் எத்தனாவது புள்ளியாக நம்ம பிறக்கிறோமோ அதிலிருந்து 12 பாவத்துக்கும் 12 புள்ளியை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த 12 புள்ளிக்கு உண்டான கிரகங்கள் தான் அந்தந்த பாவங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு பலனை கொடுக்கும். இப்போ சிம்ம லக்னத்தில் மகம் 4 பாதம், பூரம் 4 பாதம், அதே போல் உத்தரம் 1 பாதம், 9 பாதம் இருக்கும். இப்போ மகம் 4ஆம் பாதத்தில் உங்களுக்கு லக்ன புள்ளி அமைஞ்சது அப்படின்னா ஒவ்வொரு பாவத்திலையும் 12 பாவங்களுக்கும் அந்த 4வது புள்ளியே எடுத்துக்கணும். அந்த 4வது புள்ளிக்கு உண்டான கிரகத்தை எடுத்துக்கணும். அதுதான் அந்த பாவத்துக்கு அதிகாரியாக செயல்பட்டு நம்மளுக்கு பலன்களை தரும். நம்ம ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகமானது என்ன வலிமை பெற்றிருக்கிறது, என்ன நட்சத்திர உபநட்சத்திரம் மூலமாக எந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கிறது, அந்த விதி கொடுப்பனை தான் நம்ம அனுபவிக்க இருக்கிறோம். அப்போ விதி என்பது என்ன அப்படின்னா, இந்த லக்ன புள்ளியிலிருந்து 12 பாவ புள்ளிகளும் தான் தீர்மானிக்குது. இது கொடுப்பினை. அப்போ எல்லாம் கோச்சாரமாகட்டும், திசாபுத்தி ஆகட்டும், எல்லாமே இந்த டிகிரிக்குள்ளே இருக்கிற கிரகங்கள் தான் நமக்கு வேலை செய்யுது. இதில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது 1, 5, 9 என்பது அறம் சார்ந்த ஒரு நன்மை தரும். நல்ல நிறம், குணம், தோற்றம், நல்ல உறவுகள், தெய்வீகம், ஆன்மீகம், இறைபலம் எல்லாத்தையும் கொடுக்கும். 2, 6, 10ங்கிறது தொழிலும் பணத்தை கொடுக்கும். 3, 7, 11ங்கிறது இன்பமான வாழ்க்கையை கொடுக்கும், திருமண உறவுகளை கொடுக்கும். 4, 8, 12ங்கிறது கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கும், செலவுகள், விரயங்களை கொடுக்கும். இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 1, 5, 9ங்கிறது சிம்ம லக்னத்துக்கு சிம்மமும், 5ஆம் இடமான தனுசும், 9ஆம் இடமான மேஷமும், இந்த 3 நெருப்பு தத்துவம். இப்போ இதில் 4வது புள்ளியாக நம்ம பிறக்கிறோம், அதாவது மகம் 4ல் பிறக்கிறோம்னா அந்த 5ஆம் வீட்டில் மகம் போலவே கேதுவனுடைய நட்சத்திரம் மூலம் இருக்குது. அந்த மூலம் 4ஆம் பாதம் புள்ளியாக வரும் 5ஆம் இடத்துக்கு. 9ஆம் இடத்துக்கு அஸ்வினி 4ஆம் பாதம் புள்ளியாக வரும். இவ்வளோதான் கணக்கு. அப்போ லக்னம் என்று சொல்லக்கூடிய தோற்றம், நிறம், மனம், குணம் எல்லாத்தையும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலைகள், குழந்தை பிறப்பு, இஷ்ட தெய்வம், நம்முடைய சந்தோஷம், மனமகிழ்ச்சி, உல்லாசம், இத்தனை விஷயங்களையும் அந்த தனுசு ராசியில் இருக்கிற மூலம் 4ஆம் பாதம், அதாவது கேதுவாக வேலை செய்யும். 9ஆம் இடத்துல பூர்வீகம், தந்தை வர்க்கம், மேல் படிப்பு, அந்நிய நபர் தொடர்பு, இதையெல்லாம் குறிக்குது. குலதெய்வமே 9ஆம் இடம். அப்போ அங்கே 4ஆம் பாதமாக அஸ்வினி 4ஆம் பாதமாக வரக்கூடிய கேது அந்த 9ஆம் பாவத்தையும், இந்த 1ஆம் பாவத்தையும், 5ஆம் பாவத்தையும் தீர்மானிக்கிறார். எப்படி தீர்மானிப்பார்? அவர் நம்ம பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கார், அதன் மூலம் எந்தெந்த பாவ தொடர்பு பெறுகிறாரு. பாவ தொடர்புன்னா இப்போ 3ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படின்னு அந்த ஒற்றைப்படை, அதாவது அகம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது நல்லா இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ஆயுள் நல்லா இருக்குது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது, பூர்வீகம் நல்லா இருக்குது, குழந்தைகள் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் அது 4, 8, 12 தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்போ 1, 5, 9 3 பாவத்தை பார்த்துட்டோம். இப்போ அடுத்த அணியாக 2, 6, 10 பார்த்தோம். 2ஆம் இடம் பணம் கொடுக்கறது, பணம் கையிருப்பு, பணம் சம்பாதிக்கிறது. 6ஆம் இடம்ங்கிறது நம்ம சர்வீஸ் பண்ணுறது, வேலை பார்க்குறது, நமக்கு உண்டான உடல் உபாதைகள், நோயை குறிக்கிறது, கடனை குறிக்கிறது, வழக்கு, எதிரிகளை குறிக்கிறது. அதே 10ஆம் இடம்ங்கிறது சொந்தமாக தொழில் பண்ணுறது, ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு வாழ்கிறது, பதவிகள் அனுபவிக்கிறது, இதெல்லாம் 10ஆம் இடம். அப்போ சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடம் யாருன்னா கன்னி வீடு, புதனுடைய வீடு. 6ஆம் இடம் யாருன்னா மகர வீடு, சனியினுடைய வீடு. 10ஆம் இடம் எதுன்னா ரிஷபம் வீடு, சுக்கரனுடைய வீடு. அப்போ நமக்கு
மேலோட்டமாக இந்த அதிபதிகள் வீடுன்னு இருந்தாலும் அந்த 4வது புள்ளி, இப்போ நம்ம வந்து மகம் 4ல் பிறக்கிறோம் அப்படின்னா 2ஆம் இடத்துல 4வது புள்ளியை பார்க்கணும். அது வந்து உத்தரம் 3 பாதம் முடிஞ்சு அஸ்தம் 1ஆம் பாதத்தில் விழுகும். அப்போ அந்த 2ஆம் இடம் அஸ்தம் 1ஆ விழுகும், 6ஆம் இடம் திருவோணம் 1ஆ விழுகும், 10ஆம் இடம் ரோகிணி 1ஆ விழுகும். அப்போ இந்த 2, 6, 10 இந்த விஷயங்களை யார் வச்சிருக்காரு? சந்திரன் வச்சிருக்காரு. சந்திரன் நமக்கு யாரு? 12ஆம் அதிபதி, விரையாதிபதி. அப்போ சந்திரன் என்பதே ஒரு நிலையில்லாத தன்மைன்னு அர்த்தம். ஃபாஸ்ட் மூவிங் பிளானட். அப்போ என்ன பண்ணுவார்? திசைக்கு ஏற்ற மாதிரி பலன் பண்ணுவார். இப்போ நம்ம ஒரு திசையில் பிறப்போம், அதுதான் நம்ம பிறந்த நட்சத்திரத்தை வச்சு கணக்கெடுக்கிறது. அந்த திசை நமக்கு வயதாக ஒவ்வொரு திசையாக மாற மாற சந்திரன் வந்து அந்த திசையில் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அந்த திசைக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கொடுப்பினையை அவர் வடிவமைத்து கொடுப்பார். ஆனால் குணம், அதனுடைய தன்மை அப்படிங்கிறது சந்திரனுங்கிறது ஒரு பொருள் அமைப்பில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் நேச்சராக பொருள் சம்பாதிக்கிறத குறிக்குது. ஒரு சில்லறை பணம் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்குது. சந்திரன் வந்து உணவு, உடை, மருந்து இது மாதிரிலாம் சாதகத்தை குறிக்குது. நீர்நிலை, திரவ பொருட்கள், ஹோட்டல் தொழில் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறத குறிக்குது. 12ஆம் இடம் தொடர்பு இருக்கிறதுனால வெளிநாடு சார்ந்த வணிகங்களையும் குறிக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது இதெல்லாம். ஸோ இப்படி நமக்கு அந்த 2, 6, 10 யார் ஒருத்தர் அந்த மகம் 4வது புள்ளியில் லக்னம் அமைதோ அவங்களுக்கு சந்திரன் வந்து தொழில் கிரகமாகவும், வேலை செய்ய உத்தியோக கிரகமாகவும், பதவி கிரகமாகவும், பண கிரகமாகவும் வருகிறதுன்னு நம்ம பொருள் கொள்ளணும். அடுத்த அணி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 11. இப்போ நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடம் வந்து சுக்கரனுடைய வீடான துலா ராசி, 7ஆம் வீடு என்பது கும்பராசி, 11ஆம் வீடு என்பது மிதுன ராசி. இந்த 3ம் காற்று ராசிகள். அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறதுல 4வது புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் 2 பாதம், மிருகசிரீஷம் 3 நாள் முடிஞ்சு ராகுவில் விழுகும், சுவாதி 2வது பாதத்தில் விழுகும். அதே மாதிரி 7ஆம் பாவம் சதயம் 2ஆம் பாதத்தில் விழுகும், 11ஆம் பாவம் திருவாதிரை 2ஆம் பாதத்தில் விழுகும். அப்போ இந்த 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் என்பது இளைய சகோதர சகோதரி, மூத்த சகோதர சகோதரி, நண்பர்கள், நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய கஸ்டமர் ஸ்தானம், சூழல், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் இத்தனையும் குறிக்குது. அப்போ இதனுடைய தன்மைகளை நம்ம அறிவதற்கு, இவர்களை பற்றி கேள்விகள் நமக்கு இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்வதற்கு ராகுனுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ அந்த ராகு நம்ம பிறந்த போது ஜனனஜாதத்தில் எந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக இருக்காரோ அந்த பலன்களை தர்றாரு. அதுதான் அந்த பாவத்துக்கு உண்டான விதி கொடுப்பினை. இப்படி அந்த அணியை நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்தது 4, 8, 12ங்கிற பாவங்கள். அது 3ம் ஒரு அணி. சிம்மத்துக்கு 4ஆம் இடம் எது? விருச்சிகம். 8ஆம் இடம் எது? மீனம். 12ஆம் இடம் எது? கடகம். இப்போ இந்த 3ம் ஜலராசிகள், நீர் ராசிகள். அப்போ அந்த 4ஆம் இடத்துல 4வது புள்ளி அப்படின்னு எடுக்கும் பொழுது விசாகம் 4 முடிஞ்சு அனுஷம் 3வது. அதே மாதிரி 8ஆம் பாவத்தில் உத்திரட்டாதி 3ஆம் பாகம், சனியினுடைய 3ஆம் பாகம். அதே மாதிரி 12ஆம் இடத்துல கடகத்தில் பூசத் 3ஆம் பாகம். அப்போ இந்த சனின்ற கிரகம்தான் நமக்கு வீடு வாகனத்தை குறிக்கிற 4ஆம் பாவத்தையும் தாயாரை குறிக்கிற இடத்தையும் அது வந்து நமக்கு விதி கொடுப்பனையாக அமையுது. ஆயுளை குறிக்கக்கூடிய 8ஆம் பாவமும் சனி மூலமாக தான் அமையுது. செலவுகள், விரயங்கள், வேற்று ஊர்களுக்கு சென்று நாம் செட்டில் ஆகிறது, முதலீடுகள், இதையெல்லாம் 12ஆம் பாவம் குறிக்குது. 12ஆம் பாவத்தில் ரகசிய செயல்பாடுகளும் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு பாவத்திலையும் நமக்கு இருக்குது. நம்ம ஜனனஜாதத்தில் பார்க்கும்போது அதெல்லாம் விரிவாக பார்க்கலாம். இப்போ என்ன, இந்த சனி வந்து எங்கே இருக்காரு, என்ன நட்சத்திரம், உப நட்சத்திரம் மூலம் என்ன விதி கொடுப்பினை கொடுக்குறாருங்கிறது நம்ம ஜனனஜாதத்தில் பார்க்கலாம். ஆனால் கிரகம் வந்து தன்மை வந்து மாறாது. இப்போ வீடு அமைக்கணும்னா நம்ம மகம் நாளில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த அனுஷம் 3 வருதுனால அது வந்து ஒரு மாதிரி பழைய வீடு, பழைய டைப்பில் இருக்கிற வீடு, இப்படித்தான் நமக்கு அமையுங்க அர்த்தம். அதே மாதிரி சனியை ஆயுள் காரக நேரத்தில் ஆயுள் பலமாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதே நேரத்தில் போராட்டங்களும் இருக்குன்னு அர்த்தம்.
அதே 12ஆம் இடம்ங்கிறது மூலதனம் செலவுகள் மூலமாக அதிகமாக கஷ்டப்படுறதையும் குறிக்கும். இது பொதுவான ஒரு கண்ணோட்டம். இது மாதிரி இன்னும் உபநட்சத்திர கான்செப்ட்னு எடுத்தோம்னா நம்ம கேள்விகளுக்கு டெப்த்தாக விடைகள் கிடைக்கும். அதுதான் இந்த பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டம். அதனால் ஒவ்வொன்றா பேசிக்லேருந்து இதை பதிவுகள் மூலம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த உங்களுடைய கேள்விகளுக்கான விடையை பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.